கனக புஷ்பராகம் அப்படின்ற சொல்லும்போது உங்க ஜாதகத்துல நான் முதலே சொல்ற பர்சனலைஸ் ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் அவங்க பெண்டண்டா கூட போடலாம். ஆனா சூரியன் சரியில்லை ஜாதகத்துல அப்படின்னா அவங்க மோதிரமா போடுறது தான் ரியலி ரியலி ரைட். அதே மாதிரி குருவும் சூரியனும் சம்பந்தப்பட்டு நமக்கு எனர்ஜி நிறைய வேணும் அப்படின்னா அவங்க போட வேண்டிய விரல் மோதிர விரல்ல போடலாம். பட் ஜென்ரலா குருவுக்காக அப்படின்னு மட்டும் எடுத்துட்டோம்னா யாராக இருந்தாலும் ஆள்காட்டி விரல் குரு விரல். நம்ம நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு 12 to 14 வயசு வந்துட்டாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக எந்த ராசி எந்த நட்சத்திரம் எதுவாக இருந்தாலுமே குருனுடைய ஸ்டோனை அவங்க ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் கொடுத்துருவாங்க தங்கத்தில் வச்சு. ஏன்னா குரு அனுபவிக்கிற யோகத்தை கொடுக்கக்கூடியவர், பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியவர். அதனால அவங்களுக்கு கண்மூடி கொடுத்துடலாம். குருன்ற ஜெம்ஸ்டோன் பொதுவாக நெகட்டிவிட்டி பண்ணுறது அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால நல்லாவே போடலாம். எந்த திசை எந்த புத்தி எதுவாக இருந்தாலும் த்ரூ அவுட் லைஃப் டைம் போடலாம். ஆனால் குருவை மேம்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக போட்டு ஆகணும் அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டல் அப்படின்னு கேட்கும்போது அது கோல்டில் போடுறது தான் 101% ரிசல்ட்ஸ் கொடுக்கும். சரி, தங்கம் இந்த விலையில் விற்கிதே, எப்படி நான் தங்கத்தில் போடலாம் அப்படின்னா அவங்க வெள்ளியில் மோதிரம் பண்ணிட்டு அந்த கனக புஷ்பராகத்தை கோல்டு பிரிட்ஜிங் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் வெள்ளி மோதிரத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கோல்டில் போடும்போது தான் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் பிரம்மாண்டமாக இருக்கும். பதிக்கக்கூடிய முறைன்றது இருக்குது. கம் வச்சு பதிச்சிடக்கூடாது. நோ அதர் அன்நேச்சுரல் பாயிண்ட்ஸ், அதாவது நேச்சுரலாக இருக்கக்கூடியது வச்சு தான் நீங்கள் செய்யணுமே ஒழிய ஒரு கம் வச்சு 4 பல்லு வச்சு அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்டோன் அங்கே ஒர்க்கே ஆகாதுன்றதை கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும்.